மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஆகாச நிலவ தாண்டி வசந்து நிற்கும் பாசம் கண் முன்னே காட்ட இங்கே உறவிருக்கு. ஒரு தாய்க்கு நிகரா பாசம் தந்த சிங்கம் தானா தினந்தோறும் வணங்கி நிற்கும் சாமிதான். பாசம் நேசம் ஒன்று சேர்ந்து கட்டி வச்ச வீடு கண்ணீர் கடலில் மூழ்கி போக பார்ப்பவகையாடு. பாசம் நேசம் ஒன்று சேர்ந்து கட்டி வச்ச வீடு கண்ணீர் கடலில் மூழ்கி போக பார்ப்பவகையாடு. ஆகாச நிலவ தாண்டி வசந்து நிற்கும் பாசம் கண் முன்னே காட்ட இங்கே உறவிருக்கு. ஏங்க, சமைக்கிறதை விட கஷ்டமான வேலை தினமும் 3 வேளையும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான். இன்னைக்கு பொங்கல் தக்காளி சட்னி. பொங்கல்னா பொதுவா எல்லாரும் தேங்காய் சட்னி தானே வைப்பாங்க. எல்லார் மாதிரியே நானும் இருந்துட்டா அப்புறம் சுந்தரம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? அரிசி பருப்பை குக்கர்ல போட்டு வெயிட் போட்டு அடுப்புல எடுத்து வைங்க. 4 விசில் வந்ததும் மறக்காம ஆஃப் பண்ணுங்க. வச்சாச்சுமா. என்னங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட மாட்டீங்களே? சரிம்மா. ஆமா, இப்படிதான் சொல்றீங்க, ஆனா மறந்துடுறீங்க. எத்தனை நாளா சமைச்சிட்டு இருக்கேன். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் வைஷு. காஃபி ரெடி. என்னப்பா, வழக்கம் போல அம்மாவோட வாய்ஸ் கேட்டுதான் சமையல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? டெய்லியும் அம்மா வாய்ஸ் கேட்டுதான் சமையல் பண்ணணுமா? அம்மா வாய்ஸ் கேட்டு தான் சமைக்கணுமா? அம்மாவோட சேர்ந்து சமைக்கிறோமா? உன்னோட அம்மா குரல் கேட்டுட்டு இருந்தா எனக்குள்ள எப்பவுமே பெரிய எனர்ஜி வருமா. அவ போனதுக்கு அப்புறம் அவ குரல் தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. இந்த உன்னோட எனர்ஜி, இது நான் கொடுக்கற எனர்ஜி. அப்பா, நான் வந்து போட்டுப்பேன்ல, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? காஃபி போடுறது அவ்வளவு பெரிய வேலையாம்மா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? காஃபி போடுறது அவ்வளவு பெரிய வேலையாம்மா? அப்படி கேட்கட்டுமா? டீ கடையில டீ மாஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? சொல்லுமா. டெய்லி 900 ரூபாய். அப்ப வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கு பதிலா டெய்லி டீ கடைக்கு போய் 900 ரூபாய் சம்பாதிக்கின்ற. அப்பா, நீங்க போடுற காஃபி எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணு நான் சூப்பரா இருக்குன்னு போய் சொல்லிட்டு குடிப்பேன். ஆனா கஸ்டமர் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. சைக்கிள் கேப்ல என் காஃபி நல்லா இல்லைன்றல, நாளைக்கு பார் இதை விட மோசமா போடுறேன். சூப்பரா இருக்குப்பா. அப்பா, நான் அப்படி சொல்லலப்பா. நீங்க போடுற காஃபி அப்படியே அம்மா போடுற காஃபி மாதிரியே இருக்கு. அவ்வளவு மோசமாவா இருக்கு? ஐயோ கஸ்தூரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்பா, இன்னைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போகணும். அப்படியா? ஓ, இந்த காஃபி சாப்பிட்டா டாக்டர் பார்க்க போகணுமா? அப்பா, உங்களோட ரெகுலர் செக்கப்பா. ஓ, என்னுடைய டாக்டர் சொல்லிட்டேன், டாக்டரா போறவளும் சொல்லிட்டேன். அப்புறம் என்னம்மா, ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், வந்துருவாரு. கிளம்பலாம். சரிப்பா. காஃபி குடி. வண்ண கோலங்கள் பிரமாதமா இருக்கே. யார் போட்டது? நான் தான்ப்பா போட்டேன். உங்க அண்ணியா போடுவாங்க, நீ தான் போட்டிருப்ப. தேங்க்ஸ் பா. கீப் இட் அப். சண்முகம். ஐயா சொல்லுங்க. ஹாஸ்பிடல் போறேன், மாஸ்டர் ஹெல்த் செக்கப். சரிங்க. கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. போயிட்டு வாங்க. சரிப்பா. ஏறிக்க. வரேன் சண்முகம். ஐயா நந்தா, நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நான் அயன் பண்ணிக்கிறேன், நீ போ. பரவாயில்லப்பா, இன்னைக்கு காலேஜ் லீவு தான், நான் அயன் பண்றேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட.
பிரபு, டேய் பிரபு, அவங்க வந்துட்டாங்கடா. உன் பெட்டர் ஆஃப் எங்க? கங்கா, அண்ணி சீக்கிரம் வாங்க, பில்டர்ஸ் வந்துட்டாங்க. என்னங்க பில்டர்ஸ் வந்துட்டாங்கம்மா. அது இருக்கட்டும், மாமாவும் தங்கச்சியும் கிளம்பிட்டாங்களா? அவங்க அப்பவே போயிட்டாங்க கங்கா. அண்ணி கீழே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போவோம். ஆ, போலாம். வாங்க. சார் வாங்க சார். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வாங்க சார். இதான் சார் நீங்க பார்க்க வந்த நம்ம வீடு. வாங்க சார் உள்ள போலாம். உள்ள வாங்க. ம். தம்பி கார்ல வந்திருக்கிறது யாருப்பா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கார் வந்துச்சு, கார்ல ஆள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் பக்கத்துல கடை இருக்காது, பாத்துக்கோங்க. உனக்கும் தான். அப்பா வந்திருக்கிறவங்க பெரிய பில்டர்ஸ் போலப்பா. கார்ல இருக்க ஸ்டிக்கர் பாருங்களேன். ஆமாண்டா, கேஜி பில்டர்ஸ்னு போட்டிருக்கு. அவங்க பெரிய பில்டர்ஸ் ஆச்சேடா. சுந்தரம் சார் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இவங்க பில்டர்ஸை வர வச்சிருக்காங்க போல இருக்க. இப்ப புரியுதாப்பா சின்ன அருள் நம்மள எதுக்காக மிரட்டினாருன்னு? நல்லாவே புரியுதுடா. பாவம் சுந்தரம் ஐயா, அவர் அரும்பாடு பட்டு கட்டின வீடு. அவர் சம்சாரம் கஸ்தூரி அம்மா இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு செங்கல்லையும் வாழ்ந்துகிட்டு இருக்கதா சுந்தரம் ஐயா பெருமையா சொல்லி சந்தோஷப்படுவார். ஆனா ஒரு பிள்ளைங்க சார் என்னங்க சார் இதை பாருங்க. இந்தாங்க. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார். டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு போட்டு பார்த்தா லேண்ட் காஸ்ட் இந்த ஏரியால 6 கோடி வரைக்கும் போகும். நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 6 கோடி ரூபாய் ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான் சார். ஆனா எங்க அப்பாவோட எதிர்பார்ப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆமா சார், ஏற்கனவே வந்த பில்டர் இதே ரேட்டு தான் சொன்னாங்க. ஆனா அப்பா சம்மதிக்கல. ஆமா சார், மாமாவை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். அப்பதான் சார் நாங்க எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தா கூட ஒரு ஃபிளாட் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். சரிங்க சார். ஆனா எங்களுக்கு இந்த இடத்துல கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது மட்டும் தான் ஐடியா இருக்கு. எதுக்கும் எங்க சார் கிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். கேட்டு வரேன். சார், பார்த்திபன் சார் ஃபோன் பண்ணியிருக்காரு சார். கமர்ஷியல் பில்டிங் கட்ட முடிவு பண்ண கஸ்தூரி இல்லத்தை ஃபைனல் பண்றதுக்காக போயிருக்காரு. பேசுறீங்களா சார்? சொல்லு. நான் ஒன்னு வேணும்னு முடிவு பண்ணிட்டா வேணும் தான். நான் சொன்னதை செய். கஸ்தூரி இல்லத்தை தரமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல நான் நினைச்ச கமர்ஷியல் பில்டிங் வரணும். ஓகே? ஓகே சார், நான் அதை பேசி முடிச்சிடுறேன். நான் எங்க சார்கிட்ட பேசிட்டேன். சரிங்க சார். அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால இந்த இடத்துக்கு 6 கோடியை நெட் கேஷா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த 6 கோடி ரூபாய் பணம் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி வில்லால இருந்து ஒரு 3 பெட்ரூம் பிளாட்டை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாரு. ஏங்க, கேட்டட் கம்யூனிட்டி வில்லால இருந்து 3 BHK ஃபிளாட்டுங்க. சூப்பர் ஆஃபருங்க. அருள், நீ என்ன சொல்ற? எனக்கும் ஓகே தான். நீ அப்பாவை நாம கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஓகே தான் சார். உங்க சார் சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ. ஓகே ஃபைன்.
உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சரி, பார்க்கலாம் நான் வரேன். வாங்க சார். வரேன். ஏங்க இவங்க குடுக்குற இடம் 3 BHK பிளாட். அது எப்படி இருக்கும் தெரியுமாங்க? செம்மையா இருக்குங்க. நாம நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். நாம அங்கேயே குடி போயிடலாங்க. போயிடலாம். மொத்தம் 6 கோடி ரூபாய். அத ஷேர் பண்ணா ஆளுக்கு 2 கோடி ரூபாய் வரும். உங்க ஷேர் 2 கோடி ரூபாய்ல இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நீங்க சொந்தமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு ஓனர் ஆயிடலாம். 4 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். அருளோட 2 கோடி ரூபாய்ல அவன் சொந்தமா பிசினஸ் பண்ணலாங்க. வைஷு பங்கு 2 கோடியில அவ கல்யாணத்தை கடன் இல்லாம கிராண்டா பண்ணலாங்க. எல்லாருமே செட்டில் ஆயிடலாங்க. கங்கா, நீ சொல்றது எல்லாமே 100% கரெக்ட் தாமா. நம்ம எல்லாருமே செட்டில் ஆகலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆனா அதுக்கு அப்பா ஒத்துக்கணும்ல. பிரபு, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா, அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா எந்த அப்பாவும் தடையா இருக்க மாட்டாங்க. அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா ஒத்துக்க வைப்போம். தேவம் கோவம் நியாயமானதுதான்டா. ஆனா அப்பாவை சம்மதிக்க வைக்க இது உதவாது. நம்ம நினைச்சது நடக்கணும்னா அப்பாவை வேற விதமா தான் டீல் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கங்கா, நீ போய் அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெடி பண்ணு. என்னமோங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஏதாவது பண்ணி உங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டு அதுவே போதும். சரி கங்கா, நீ போய் ரெடி பண்ண, வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன பண்ணலாம்? மா, நீ உயிரோட இருந்தா இந்த வீட்டை வித்து எங்க ஆசையை நிறைவேற்றிருப்ப. ஆனா அப்பா உன்னை காரணம் காட்டியே இந்த வீட்டை விற்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குமா. நீதாம்மா எப்படியாவது அப்பா மனசை மாத்தி இந்த வீட்டை விற்கிறதுக்கு அவரை சம்மதிக்க வைக்கணுமா. ப்ளீஸ்மா, கூட இருந்து பாத்துக்க. ஏன்பா சுந்தரம், அத கீழே வைப்பா. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே. இத டைம் பாஸுக்காக வச்சிருக்கேன்னு நினைச்சேன்ப்பா. எது டைம் பாஸா? இல்லையா? ஹலோ, என்னுடைய ரிப்போர்ட் என்னப்பா சொல்லுது? எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் மாதிரி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கடைசியில நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல போற. அதான் நான் பதட்டத்தோட வெயிட் பண்றேன்ப்பா. நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, ஒண்ணும் இல்ல. அதான் நானும் சொன்னேன். இல்ல சுந்தரம், உன் ரிப்போர்ட்ஸ் வந்து ஒன்ன மாதிரியே எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. நிஜமா பாத்தியா? ஏன்னா பழைய டெஸ்டோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்க போகுது. இல்லப்பா, உன் ரிப்போர்ட்ஸ் தான், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அதுவும் பயப்படுற மாதிரி இல்லப்பா. உனக்கு பிரஷர் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் வெயிட் வேற போட்டுட்டியா, அத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்க பாரு, சரியா? நான் என்ன ஆசைப்பட்டா வெயிட் போடுறேன்? உடம்பு என் பேச்ச கேட்க மாட்டேங்குதே. என் பசங்க மாதிரி, என் பிள்ளைங்க மாதிரி, என் பொண்ணு ஓகே. சுந்தரம், நான் உனக்கு சப்ளிமெண்ட் தரேன், அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, சரியா? குடு பாக்குறேன். டாக்டர், இந்த டேப்லெட் மட்டும் நைட்டு தானே எடுக்கணும்? ஆமாமா, நைட் தூங்கும் போது மட்டும் தான் எடுக்கணும். தூங்கும் போது எப்படி மாத்திரை சாப்பிட முடியும்? ஒண்ணு தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்ல தூங்கி எழுந்த அப்புறம் சாப்பிடணும். அப்பா, அவர் அத தப்பா சொல்றாரு. ஓ, பேசும்போது புரியாத மாதிரி பேசுவாங்களா டாக்டர்லாம்? தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்பா. டாக்டர், இந்த டேப்லெட் எடுக்கும்போது நைட் டைம்ல கிரேப் ஜூஸும் குடிக்க கூடாதுல்ல? ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுமா. அடாடாடாடாடா, புரியாத கையெழுத்துல மருந்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கேள்வியெல்லாம் கேக்குறாளே. சபாஷ், என் பொண்ணு டாக்டர்னு நிரூபிச்சிட்டா. என்ன சொல்ற சுந்தரம்? யா, வைஷ்ணவி டாக்டரா? பார்த்தா அப்படி தெரியலையே, சின்ன பொண்ணா இருக்கா. 6 வருஷமா அவ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. சுந்தரம், நீ ஜாலியான பர்சன் எனக்கு தெரியும். ஓ, ஆனா எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாண்டு என்னைய டென்ஷன் ஆக்கிறாதப்பா. விளையாடலப்பா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து நான் லைஃப்ல டாக்டராக போறேங்கிற ஆம்பிஷன்ல அப்படி வெறியோடு படிச்சிட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு டாக்டர் ஆயிட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கவர்மெண்ட் அங்கீகாரம் வேணும். அதுக்கு என் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சீட்டு கிடைக்கணும். அவ 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டா டாக்டர். வெரி சிம்பிள். ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கியப்பா. நோ, நியாயமான கான்பிடன்ஸ். என்னமா படிக்கிற? +2வா? ஆமா டாக்டர். இன்னும் ரிசல்ட்டே வரலையே. எதுக்கு வரணும்? என் பொண்ணு என்ன மார்க் வாங்க போறான்னு நான் சொல்லட்டுமா?
சொல்லுப்பா. தமிழ் 96, இங்கிலீஷ் 98, பிசிக்ஸ் 98. டோட்டலா 580 அவுட் ஆஃப் 600. என்ன சுந்தரம் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஆமா டாக்டர், எக்ஸாம் முடிஞ்சதும் நானும் அப்பாவும் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் பண்ணதை வச்சு மார்க் போட்டு பார்த்தோம். இதுல கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருந்துராதே. ஒரு மார்க் கூட குறைச்சலா வராது. கன்ஃபார்மா வந்துரும். இதுல எதுவுமே டிஃபர் ஆகாதா? அடிச்சு சொல்றேன், ஒரு டிஃபரன்ஸும் வராது. பர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட் வைஷ்ணவி. தேங்க்யூ டாக்டர். சுந்தரம், ஒரு குறிக்கோளோட தான் உன் பொண்ணை நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருக்க. எஸ், பாராட்டுக்கள். தேங்க்யூ. கல்விட்டுமா? பிச்சு, ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். உன் கையெழுத்து புரியவே மாட்டேங்குது. கிறுக்கி கிறுக்கி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற. உனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதா இல்ல மருந்து பேரே தெரியாதா? தெரியாதுங்கிறியா? ஒரு டாக்டர் சொன்னா இன்னொரு டாக்டருக்கு அப்படி கோவம் வருது. டாக்டர்ஸ் யூனியனா? வரேன்ப்பா, வா. நர்ஸ் போட்ட ஊசியை விட அவ கையை அமைக்கிறது ரொம்ப வலி. சொல்லிட்டேன் அவகிட்டிய. சுந்தரம், டேய் சுந்தரம். அருணாச்சலம். டேய் சுந்தரம். அருணாச்சலம், எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஒரு 680 நாள் இருக்குமா? இப்படி கேட்டா எப்படிடா பதில் சொல்றது? டேய், அதே குறும்புடா, அப்படியே இருக்கடா. எப்படிடா இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனால உடம்பு சரியில்லைன்னு நினைக்காத. நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு டாக்டர் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பாத்துட்டு போகலான்னு வந்தேன். நானா வரல, என் பொண்ணு கட்டாயப்படுத்தினா அவ சந்தோஷத்துக்காக நான் வந்தேன். பரவாயில்லையே, அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறமா? ஆமா அங்கிள், அம்மா இல்லல்ல, அப்பாவை நான் தானே நல்லபடியா பாத்துக்கணும். கரெக்ட் கரெக்ட். சுந்தரம், சொல்ல மறந்துட்டேன். இங்க வா. சுந்தரம், இவதான் என் ஒய்ஃப் சரோஜா. செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சு. என்ன பாக்குறவங்க இந்த வயசுல கல்யாணம் தேவையான்னு சில பேர் கேக்குறாங்க. ஓ, என்ன பாத்துக்க எனக்கு ஒரு துணை வேணும்ல, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சார், டோக்கன் நம்பர் 5 நீங்க தானே? ஆமா. உள்ள கூப்பிடுறாங்க. சரி சுந்தரம், அப்புறம் பார்க்கலாம். பார்க்கலாம்பா. பாய். வாமா. ஆட்டோ புக் பண்ணிட்டியா? இத புக் பண்ணிட்டேன்ப்பா, இப்ப வந்துரும். அப்ப இங்கேயே வெயிட் பண்ணுவோம். அப்பா. என்னம்மா தயங்குற? அப்பா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுமா, எங்கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன தயக்கம்? ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்லப்பா, உங்க ஃப்ரெண்டு அருணாச்சலம் அங்கிள். ஆமா, அவனுக்கு என்ன 2ஆம் கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம்னு இருக்கான். அத பத்தி தான்ப்பா கேட்கணும். அத பத்தியா? அந்த அங்கிளோட ஒய்ஃப் இறந்து இன்னும் முழுசா 1 இயர் கூட ஆகல. அதுக்குள்ள அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எப்படிப்பா? எப்படின்னா அது அப்படித்தான். அவனே சொல்லிட்டானே ஒரு துணை தேவைன்னு, அதனாலதான் 2ஆம் கல்யாணம். இந்த சொசைட்டிக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லம்மா, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. பொண்டாட்டி இழந்த புருஷங்களை விட புருஷங்களை இழந்த பொண்டாட்டிகளோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. பொண்டாட்டி செத்துட்டா தனக்கு சோறாக்க, வெந்நீர் வைக்க, கை கால் அமுக்கி விட புதுசா ஒரு பொண்டாட்டி தேவைப்படுது. ஆனா அதுவே புருஷன் செத்துட்டா அந்த பொண்டாட்டி தலையில்லாத முண்டமாயிடுறா. இதானேம்மா காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இத மாத்த முயற்சி பண்றோம், பாப்போம். யார குத்தம் சொல்லி என்னமா பண்றது? இந்த சமுதாயத்துல எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம். ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. அப்பா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மா உங்களை விட்டுட்டு போய் இவ்ளோ வருஷம் ஆச்சு. ஆனா உங்களை கவனிச்சுக்க ஒரு துணை வேணும்னு உங்களுக்கு ஒரு தடவை கூட தோணலையா? கேட்கணும்னு தோணுச்சு. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கப்பா. மன்னிப்பு கேட்க இது ஒன்னும் பெரிய தப்பு இல்லம்மா. உங்க அம்மாவோட ஞாபகமா உன்னையும் உங்க அண்ணங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டா. இன்னி வரைக்கும் உங்களை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லம்மா, கஸ்தூரி இருந்த இடத்துல இன்னொருத்திக்கு இடம் கிடையாது. அதே சமயம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வரவே முடியாது.
பாட்டி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. எத்தனை குடம்னு எண்ணிக்கிட்டு இருக்கல? எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதோட 80 குடம் ஆச்சு. இன்னும் 28 குடம் இருக்கு. 28 குடம் தானே பாட்டி? அதுக்கு எதுக்கு 28 குடம்னு நீட்டி முழுக்கிற? ஒழுங்கா என்ன? எதுக்கடி இந்த கஷ்டம்? இதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். கஷ்டப்படாம பலன் கிடைக்குமா பாட்டி? என்னடி பாத்து. இந்த பிள்ளையாருக்கு 108 குடம் தண்ணியை ஊத்தி அவர் மனசு குளிர வச்சிருக்கேன். கண்டிப்பா என் மனசுல உள்ளதை நிறைவேற அவர் வழி காட்டுவாரு. நீங்க வேணா பாருங்க. வாங்க பாட்டி. சம்போ மகாதேவா. வாங்கம்மா வாங்க, கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சுந்தரம். ராசி என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. நட்சத்திரம் தெரியாது. இடரினும் தளரினும் மனதுருன் ஹாய் தொடரினும் மணகடல் தொழுதழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மலரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளு மாறிவதென்றமைக்கில்லையே அதுவோ உனதின் அருளாவடுதுறை அரணே நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லா வளமும் நலமும் பெற்று எந்நாளும் நீடூடி வாழ்க வாழ்க.